ஹாய் ஸ்பாட்டன்ஸ், நான் கிரண் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து மண்ணடி வந்திருக்கோம். மண்ணடி எதுக்குன்னா, நம்ம லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜான், அதாவது இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து லாஸ்ட் டே. நாளைக்கு ரம்ஜான் வேற, அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட போறேன். அதுவும் வந்து இந்த வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும் நம்புறேன். ஏன்னா மைக் வாங்கி பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ வாங்க நம்ம போகலாம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? எல்லா சிக்கன் ஐட்டம். எல்லா சிக்கன் ஐட்டம். இது என்னது? இது ஹங்கமா சிக்கன். ஹங்கமா சிக்கன். இது கிறிஸ்பி சிக்கன். ஓகே. இதுக்கு சீஸ் ரோல் மைனஸ் ரோல். ஓகே. இது அது கிறிஸ்பி சிக்கன். இது ஹரியாலி சிக்கன். சிக்கன் சமோசா. இது ஹங்காமா சிக்கன் ஒன்று கொடுத்துருங்க. நான் ஹங்காமா சிக்கன் ஒன்று. ஸ்பாட்டன்ஸ் அட்லாஸ்ட் வந்து வாங்கியாச்சு. அப்படியே எப்படி சொல்றது, அலைக்கடல் போல் காத்திருக்கும் எனது ஜனங்களே. நான் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே. அவங்களே வந்து அந்த மெயின் ரோடுக்கு வழியா உள்ள போல வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். அவ்வளவுமே வந்து செம்ம கூட்டம். ஏன்னா லாஸ்ட் டே இல்லையா, செம்ம கூட்டம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஓவர் ஹைப்பு. இது 80, இது 85, 60. அப்புறம் வந்து ஒரு சிக்கன் இது மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு. அது எவ்வளோ சொன்னார்? ஷீக்குன்னு சொல்ல முடியாது, அது சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 80 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜான் நம்மளும் இஃப்தார் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்குது. அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வைக்கிறது ஓகே தான். ஆனால் ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கடையில் வாங்கியிருப்போம். எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் டேக் எல்லாமே வந்து 10 ருபீஸ் தான். 10 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி எல்லாம் பல்காக வாங்கியிருக்கலாம். அதுவும் வாங்கியிருக்கேன். அதுவும் இதுவும் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சலாம். பயங்கர பசியாக இருக்குது. என்ன இது, சேமியா போட்ட மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சுத்தன மைய அரைச்சு the taste is peaked in my mind. ரெண்டாவது, யூடியூப்ல ரொம்ப ஹைப் கொடுத்து நம்மளை டெம்ட் ஆக்கி இந்த இடத்துக்கு வர வச்ச நிறைய யூடியூபர்ஸ் சொன்ன ஒரே பேச்சு, கேண்டி சிக்கன் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேண்டி சிக்கன் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ வாங்கிட்டோம். நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இந்த பாருங்க, வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள ஜூஸியா. அந்த ஹங்காமா சிக்கனுக்கு போட்ட அதே மசாலா தான். பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து சுட சுட. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த ஹீட் இஸ், வார்த்தைகள் பேச வரல. ஏன்னா அவ்வளோ பசி. இவனை சாப்பிட அங்கேருந்து வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கான கஷ்டப்பட்டதுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேண்டி சிக்கன். ஹரியாலி சிக்கன் வந்து என்ன சொல்கிறது,
ஒரு படி கம்மி தான் கேண்டி சிக்கன் கம்பேர் பண்ணுறதோட. அதை கம்பேர் பண்ணுறத உள்ளே வந்து ஃபுல்லாக சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, மேலே ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது அவ்வளோவா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. இது இல்லை. கேண்டி சிக்கனும் ஹங்காமா சிக்கனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கம்மி தான். ஆமா, இந்த கேண்டி சிக்கன் போக இது வந்து கிறிஸ்பி சிக்கனா. கிறிஸ்பி சிக்கன் வந்து நல்லா மைய அரைச்சி உருளைக்கிழங்கு கூட வந்து மெசஞ்சி சீஸ் கூட போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சிக்கன் லெக் பீஸ் உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் லெக், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் லெக்ஸ். மசாலாஸ் உள்ள போய் ஊறி அந்த லெக்குக்கே ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது கைஸ். செகண்டு ஏற்கனவே சாப்பிட்டேன், அவ்வளோ பசி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு பால்கோவா பன், ஒரு மில்க் மேட் பன். கோவா நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. ஸோ இது மில்க் மேட் பன். ஆஹா, மில்க் மேட் நல்லா நல்லா தலை தலைன்னு இருக்கும் போல இருக்குது. கொடுங்க கொடுங்க, கேமராமேன் பிடிங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும் போல. நல்லா நல்லா பாய். சூப்பர் சூப்பர் பாய். மண்ணடி ஸ்ட்ரீட்லேயே ஒரு பெஸ்ட்டாக, ஒரு காம்பேக்டாக, ஒரு அட்வைசபிளாக இருக்கிற ஷாப்புனா 1-2 கடை தான் இருக்குது. மீது எல்லாமே தொட்டா 80, 200, 300. லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜான் சொல்லிட்டு ரொம்ப காசு கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதில் ஏதாவது லெக் பீஸ், செஸ்ட்டு, போன் என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி எடுங்க. ஓகே, சாரி. ஓகே, இது என்னது? மில்க் மேட் பன் கைஸ். ஐயோ, ஆஹா, மில்க் மேட் பன் வாங்கியாச்சு. இது பால்கோவா பன் வாங்கியாச்சு. கேமராமேனுக்கு பால்கோவா, எனக்கு மில்க் மேடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பண்ணவே முடியாது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். ஸோ ஹாப்பி. அண்ட் தென் வந்து அட்லீஸ்ட் ரம்ஜான் ஸ்டார்டிங்கில் மிடில் பண்ணலனாலும் லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜானில் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் தட்டணும். எல்லாம் என்னோட ஸ்பாட்டன்ஸ் ஆகிய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். சாப்பாடை வந்து வச்சுட்டு காவ கூடாது. சாப்பாடு வந்து அன்னப்பூரணி மாதிரி. இது வந்து மில்க் மேட். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஓ சூப்பர் கைஸ். இது வந்து பால், இது வந்து மில்க் மேட் பன்னு. மண்டை உச்சிக்கே அடிச்ச மாதிரி இருக்குப்பா. நான் சாப்பிட்டது வந்து மில்க் மேட் பண்ணு, இது பால்கோவா பண்ணு. நல்லா கோவாலாம் பார்த்தீங்களா எப்படி? ஏன் லொக்கேஷன் மாறிட்டே இருக்குன்னா கடைசி நாளில் கூட்டம் ஏறிட்டே இருக்குது, நிற்கவே முடியல. அங்கே பாருங்க, அப்படியே திரும்பி
கஷ்டமா இருக்கு. இதுக்காக தான் நம்ம இப்போ நான் ஒரு 10 நாள் முன்னாடியே வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றேன் என்னவோ. ஸோ கைஸ், அது வந்து நீங்கள் ஃபிர்தோஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கடையில் வாங்கினது. இது ஜஸ்ட்டு தள்ளு வண்டியில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வித்துட்டு இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஸோ என்ன வாங்கினா எனக்கே தெரில. 10 ரூபா நாங்கள் 6 ஐட்டம் எல்லா ஐட்டமே வாங்கியாச்சு. சிக்கன் சமோசா, கறி சமோசா, அப்புறம் வந்து முட்டை சமோசா அப்படின்னாங்க. பார்க்கலாம் என்னென்ன சமோசா நான் டேஸ்ட்டு பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக வாங்குறதுக்கும் சிம்பிளாக வாங்குறதுக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதுவே சிக்கன் சமோசா, மீன் சமோசா, இறால் சமோசா எல்லாம் 10 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க அந்த தள்ளு வண்டியில் அம்மாவும் பையனும். ஸோ இது என்னன்னு எனக்கே தெரியல. சரி, டேஸ்ட் பார்த்து நானே கண்டுபிடிக்கிறேன். சாதா சமோசா எங்கேயே வாங்கிக்கலாம் போலதுப்பா. டேஸ்ட் அதோட நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த என்னமோ சமோசான்னு தெரியல. இதையும் டேஸ்ட் பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய சமோசா 10 ரூபா, அதுவும் இப்போ இஃப்தாரில் 10 ருபீஸ் கொடுக்குறது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. மீன் சமோசா 10 ருபீஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெசேஞ்சு போட்டிருக்காங்க. வச்சோடனே அந்த மீன் வாசனை, அந்த மீனோட இது ஃப்ரெஷ்ஷு நல்லா வாயில் மாட்டுது. அடுத்து இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் என்ன இவன் பாதியாக சாப்பிட்றதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பின்னாடி கேமராமேன் ஒரு ஜீவன் இருக்கும். அவன் பின்னாடி இருந்து திட்டுறது இங்கே எனக்கு வந்து சாரலாக உழுது. அவனுக்கு இது புதுசாக வாங்கி கொடுக்கலாம், பட்ஜெட்டோட முடிக்கணும். இப்போ அந்த 3 ஃபிர்தோஸ் கல்ல வாங்கின அந்த மூணே வந்து ஹங்காமா சிக்கனு, ஹரியாலி சிக்கனு, கேண்டி சிக்கன், 3மே 180. இது எவ்வளோ எல்லாம் பாருங்கள், 50 ரூபா தான். இப்போ போய்ட்டு இது இன்னொன்று போய் வாங்குவேன். இது சிக்கன் சமோசா. சூப்பராக இருக்குப்பா. இங்கேயே வாங்கிடுவேன். அந்த கடை போய் தண்டமாக நோட்டுறதுக்கு போயிடுது. இது என்னன்னு பார்ப்போம். வாங்க கிட்ட வந்து காட்டுங்க, தூரமாக இருக்கே. ஆஹா, என்னது இது? இதுவும் சிக்கன் சமோசா. இது என்ன சிக்கன் ரோல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என் நாமி கமலம் என் பேச்சை கேட்காமல் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லாஸ்ட் டே ஆஃப் ரம்ஜான். நாளைக்கு ரம்ஜான். வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய ரமணான் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கஷ்டங்கள் போகி உங்களுக்கு சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த ரம்ஜான் வந்து உங்களுக்காக நடத்தி கொடுக்கணும். கடவுள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நண்பர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு சின்ன உதவி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். பாய் கைஸ்.